ஒண்ணும் இல்ல, பயப்படாத. காலையில என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் என்னாச்சு உனக்கு? பங்கஜம், என்னாச்சு பங்கஜம்? என்னாச்சு பங்கஜம்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. எழுந்திரி பிரியா, எழுந்திரி. இவளுக்கு என்னாச்சு பங்கஜம்? சாரி காயத்ரி, உன் பொண்ணு கன்சீவா இருக்கா. என்ன சொல்ற பங்கஜம்? காலேஜில் படிச்சிட்டு இருக்க பொண்ணு போய் இப்படி எல்லாம் சொல்ற? அதெல்லாம் இருக்காது, நீ சரியா செக் பண்ணு. காயத்ரி, நீ என் மேல கோவப்பட எதுவும் இல்ல. எதுவா இருந்தாலும் உன் பொண்ணு கிட்ட கேளு. என்ன காயத்ரி, இப்பதான் உன் பொண்ணு காலேஜ் படிக்கிறான்னு சொன்ன. ஏ பிரியா, டாக்டர் ஆண்டி சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? வாயை திறந்து பதில் பேசுடி. சொல்லுடி, பதில் சொல்லு. சொல்லு, கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. பதில் சொல்லுடி. ஏன் இப்படி பண்ண? சொல்லு சொல்லு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? உன்னை இதுக்குதான் படிக்க அனுப்புனேனா? என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடி? பதில் சொல்லு சொல்லு. அடிக்காதம்மா, அடிக்காதம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் தப்பு பண்ணிட்டேன். காலேஜ்ல கூட படிக்கிற பையனை லவ் பண்றேம்மா. அப்ப நாங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம வெளியே போனப்பதான். ஐயோ பாவி 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 பாவி, இப்படி பண்ணிட்டேடி. குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடி. வந்த இடத்துல இப்படி அசிங்கமாயிடுச்சு. என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? ஒன்னு பெத்து வளர்த்ததுக்கு எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சொல்லுடி சொல்லு. காயத்ரி, போதும், நிறுத்து.